குடியரசுல வந்து வெகு மக்கள் தான் ஆளணும். இங்க வெகு மக்கள் வந்து கையேந்திர நபரா இருக்கிறான். மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பூத கண்ணாடி போட்டு தேடக்கூடிய அந்த 3% வந்து தொடர்ந்து ஆட்சியாளரா இருந்துட்டு இருக்கிறான். அப்படிங்கிற அந்த அறிவு கண்ண அரசியல் ரீதியாக திறந்தவர் தான் கன்ஷிராம். சாதி இருக்கிறவரை தீண்டாம இருக்குமா? எப்படி தீண்டாம ஒழியும்? சமூக மாற்றத்திற்கு சமூக நீதிங்கிறது முதல் படி இல்லையா? அப்போ சமூக மாற்றங்கிறது இடஒதுக்கீடு இந்த மாதிரி இல்லாமல் அமைஞ்சிட முடியுமா? அதாவது என்னன்னா, அரசியல்ல எண்ணிக்கை பலமாக இருக்கின்ற நபர்கள் வந்து ஏன் நீதிக்காக போராடணும்? சமூக நீதி இயக்கம் மத்த தேசத்துல இருக்கா? மத்த தேசத்துல எல்லாத்துலயும் வந்து யாரு மெஜாரிட்டியா இருக்கனா அங்க ரூல் பண்ணிட்டு இருக்கான். மெஜாரிட்டி தான் ரூல் பண்ணுது. இங்க மைனாரிட்டி ரூல் பண்ணுது. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். 2 கருத்துக்கு எதிரானதான் போராட்டம். ஒன்னு வந்து சமத்துவத்துக்காக போராடுறாங்க, இன்னொருத்தர் வந்து சமத்துவம் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக போராடுறாங்க. இங்க பெரியாரிசம் இருக்குது. இங்க பெரியாரியம் பேசிட்டு இருக்கிற யாராவது ஒடுக்கப்பட்ட ஒரு பல்லரோ, ஒரு பறையரோ, ஒரு சக்கிலியரோ ஆட்சியாளரோ முதலமைச்சரா வரட்டும்னு சொல்லிட்டு இவங்களால கட்ஸ் இருந்து சொல்ல முடியுமா? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பகுஜன் திராவிட கட்சியிலிருந்து சர்தார் ஜீவன்ஜி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுவாக தலித் இயக்கங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க. அம்பேத்கருடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு கன்சிராம் இப்படி பல பேர்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கட்சி வந்து கன்சிராமை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறீங்க. முதல்ல நான் கேட்க வருது, கன்சிராம் அப்படிங்கிறவங்க யார்? அந்த அரசியலுக்கும் அம்பேத்கர் இயக்கத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. அதுவும் குறிப்பாக வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் தாழ்த்தப்பட்ட சாதிகளும் வந்து அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அம்பேத்கர் வந்து புத்தகத்தை நோக்கி போனார், கன்ஷிராம் வந்து மக்களை நோக்கி போனார். இங்கு வந்து மக்களை நோக்கி செல்லுகின்ற அரசியல் ஜனநாயகத்தில் தேவைப்படுது. கன்ஷிராம் வந்து 5 அடையாளங்களை முன் வச்சார். அது அந்த 5 அடையாளங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, மகாத்மா ஜோதிபா பூலே, சத்ரபதி சாகுஜி மகாராஜா, நாராயணகுரு, தந்தை பெரியார், அம்பேத்கர். எல்லாரும் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் இயக்கம் வந்து கன்ஷிராமனுடைய இயக்கம் வந்து அம்பேத்கருடைய இயக்கம்னு. ஆனால் கன்ஷிராமனுடைய இயக்கம் அம்பேத்கருடைய இயக்கமே கிடையாது. அது மகாத்மா ஜோதிபா பூலேனுடைய இயக்கம். அம்பேத்கர் இயக்கம் வந்து 15% வேலை செஞ்சிச்சு. கன்ஷிராம் வந்து 85% மக்களுக்காக வேலை செஞ்சார். அந்த 85% மக்களுக்கான வேலைங்கிறது வந்து மகாத்மா ஜோதிபா பூலே உருவாக்குனது, அம்பேத்கர் உருவாக்கல. அம்பேத்கர் வந்து 15% மக்களுக்காகவே கடைசி வரை சமூக நீதிக்காகவே குரல் கொடுத்துட்டு தான் போனார். ஆனால் கன்ஷிராம் தான் வந்து 85% மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்தார். என்னடா 85% வந்து இங்கே வந்து தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரிய, தொடையில் பிறந்தவன் வைஷ்யன், காலில் பிறந்தவன் சூத்திரன். இந்த பெனிஃபிஷரி காஸ்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த வர்ணாசிரம கொள்கையில், இந்த வர்ணாசிரம தத்துவத்தில் 15% தான் தொடர்ந்து பயனாளிகளுடைய சமூகமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த லேயர். இதில் வந்து அந்த காலில் பிறந்தவன் அவன் வந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த 85% மக்களுடைய அரசியலை முதல்ல முன்னெடுத்தவர் வந்து கன்ஷிராம் தான். என்னடா ஜனநாயகத்தில் வந்து அம்பேத்கர் கூட 15% SC பட்டியலின அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுங்கிற ஒரு இயக்கத்தை தான் முன்னெடுத்தார். ஆனால் கன்ஷிராம் வந்து வெகுஜனங்கள் யார்? இந்த இந்தியாவுடைய வெகுஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீபப்ளிக், அந்த குடியரசுல வந்து வெகு மக்கள் தான் ஆளணும். இங்கே வெகு மக்கள் வந்து கையேந்திர நபராக இருக்கிறான். வந்து மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பூத கண்ணாடி போட்டு தேடக்கூடிய அந்த 3% வந்து தொடர்ந்து ஆட்சியாளராக இருந்துட்டு இருக்கிறான். அப்படிங்கிற அந்த அறிவு கண்ணை, அரசியல் ரீதியாக அறிவு கண்ணை திறந்தவர் தான் கன்ஷிராம். இவர் வந்து இவருடைய இயக்கம் வந்து சமூக நீதிக்கான இயக்கம் கிடையாது, சமூக மாற்றத்திற்கான இயக்கம். அப்படின்னா சமூக மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அந்த 85% மக்களுடைய கையில் ஆட்சி அதிகாரம் வரணும் அப்படின்னாரு. சமூக நீதிக்கும் சமூக மாற்றத்துக்கும் என்ன வேறுபாடு? ஆக்சுவலாக சமூக நீதி என்பது வந்து அது வந்து இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் டு தி வெல்ஃபேர். சமூக நலத்தை மையமாக வச்சு இருக்குது. அதாவது இந்த லேயர், அதாவது SC, ST, OBC அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அண்ட் ஜென்ரல். இந்த ஜென்ரலுக்கு உண்டான அந்த அதில் கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை மட்டும்தான் கேட்கின்ற ஒரு நீதியக்கான ஒரு போராட்டத்தமாக இருக்குமே ஒழிய, அதை தலைகீழமாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த 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 ஆக்சுவலி அந்த வர்ணத்தையே கம்ப்ளீட்டாக சுக்குநூறாக நொறுக்காம நொறுக்கலைன்னா அந்த சமூக நீதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி வந்து ஆக்சுவலாக எப்படின்னா,
அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தீண்டாம ஒழிப்பு முன்னணி வச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். தீண்டாம சாதி இருக்கிறவரை தீண்டாம இருக்குமா? எப்படி தீண்டாம ஒழியும்? சமூக மாற்றத்திற்கு சமூக நீதிங்கிறது முதல் படி இல்லையா? அப்போ சமூக மாற்றங்கிறது சமூக நீதி இல்லாமல் இடஒதுக்கீடு இந்த மாதிரி இல்லாமல் அமைஞ்சிட முடியுமா? அதாவது நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயில் 75 வருஷமாக வந்து சமூக நீதியே பேசிகிட்டு இருக்கணுமா? சமூக மாற்றத்தை யார் பேசுறது? 1984 அப்புறம் 82க்கு அப்புறம் தான் கன்ஷிராம் இதை பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது சமூக நீதி என்பது வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றீங்கன்னு நினச்சோம். உங்களுக்கு சமூக நீதியை பற்றி தெளிவாக தெரியுது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்கன்னா சமூக நீதி அங்கே நிற்கும். இப்போ பிஜேபி ஆட்சி வருதுன்னு நினச்சிக்கோங்களேன், சமூக நீதி அங்கே நிற்க முடியுமா? அப்புறம் திருப்பி வந்து சமூக நீதிக்கான போராட்டத்தை தான் பேசிட்டே இருக்க வேண்டியது. சமூக நீதி நான் அப்படி கேட்கல, சமூக நீதி போராட்டங்கள் இல்லாமல் எப்படி சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு கேட்கிறேன். ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக தான் அது கொண்டு வர முடியும். அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது என்னன்னா, அரசியல்ல எண்ணிக்கை பலமாக இருக்கின்ற நபர்கள் வந்து ஏன் நீதிக்காக போராடணும்? சமூக நீதி இயக்கம் மற்ற தேசத்துல இருக்கா? மற்ற தேசத்துல எல்லாத்துலயும் வந்து, மற்ற நாடுகள் எல்லாத்துலயும் வந்து யாரு மெஜாரிட்டியா இருக்குன்னா அங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறான். மெஜாரிட்டி தான் ரூல் பண்ணுது. இங்க மைனாரிட்டி ரூல் பண்ணுது. அப்புறம் மைனாரிட்டி ரூல் பண்ணிட்டு மைனாரிட்டி கிட்ட சமூக நீதி கேட்டோம்னா அது வந்து அது அவன் சமூக நீதிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபர்கள்ட்ட நாம எதுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து ஏன் சமூக நீதிக்காக போராடணும்? நீதிக்கான போராட்டம் வந்து நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு, சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது, உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனி இயக்கங்கள்லாம் தேவை கிடையாது. இங்க வந்து ஒரு தத்துவம் ஆண்டுட்டு இருக்குது, பார்ப்பனியம்ங்கிற ஒரு தத்துவம். இங்க வந்து நோஷன், ஒரு கருத்தியல் ரீதியான 2 கருத்துக்கு எதிரானதான் போராட்டம். ஒன்று வந்து சமத்துவத்துக்காக போராடுறாங்க, இன்னொருத்தர் வந்து சமத்துவம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறாங்க. இந்த 2க்கான போராட்டம் தான். அப்புறம் யார் சமத்துவத்துக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 85% மக்களினுடைய தான் இவங்க இந்த கருத்தை சமந்துட்டு இருக்காங்க. அம்பேத்கர்ங்கிற பேர்ல, கன்ஷிராம்ங்கிற பேர்ல, பெரியாருங்கிற பேர்ல மைனாரிட்டி, ஆக்சுவலா மைனாரிட்டி சமத்துவத்தை கொடுக்க மறுக்கிறான். அப்புறம் அந்த சமத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த மெஜாரிட்டி ரூல் பண்ண வைக்கணும். அந்த ரூல் எனக்கு டெமோக்ரஸியில வந்து நம்பர் ஒன்லி டிசைட்ஸ். ஜனநாயகத்துல வந்து எண்ணிக்கை தான் தீர்மானிக்குது. அந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கிறதும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறது வந்து எந்த நாட்டிலும் இப்படி கிடையாது. அப்புறம் இவனை வந்து நீ பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா இருக்கிற, நீ வந்து ஆட்சியாளரா வரணும் அப்படின்னு சொல்லணுமா? உனக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லணுமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சமூக மாற்றத்திற்கு கன்சிராம் அவர்களுடைய பார்வை, அவருடைய சிந்தனை என்ன சொல்ல வருது? என்ன ஆக்சுவலா சமூக மாற்றம் ஏற்பட்டுட்டன்னா சமூக நீதிக்கான இயக்கமே தேவை கிடையாது. அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஆட்சி தலைகீழ மாத்துறது தானே. இல்லை, அதுக்கு என்ன ரூட் மேப் சொல்றீங்கன்னு கேட்குறேன். ரூட் மேப் தான் 85 vs 15. அது எப்படி ஒருங்கிணைப்பீங்க? கன்ஷிராம் ஒருங்கிணைச்சிருக்காரு. அது வெற்றி. நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறது வெற்றியினுடைய தத்துவத்தை பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து தோல்வியினுடைய தத்துவத்தை பேசல, தோல்வியினுடைய யுக்தியை பேசல. ஏற்கனவே பரிசோதனை, இந்திய மண்ணுல பார்ப்பனியம் கோலூச்சி ஆண்டுட்டு இருக்கிற அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றதனுடைய சூத்திரத்தை தான் நான் பேசுறேன். நான் இங்க பெரியாரிசம் இருக்குது. இங்க பெரியாரியம் பேசிட்டு இருக்கிற யாராவது ஒடுக்கப்பட்ட ஒரு பல்லரோ, ஒரு பறையரோ, ஒரு சக்கிலியரோ ஆட்சியாளரோ முதலமைச்சரா வரட்டும்னு சொல்லிட்டு இவங்களால கட்ஸ் இருந்து சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம், கன்ஷிராமாதிகள் நான் சொல்லுவோம். இங்க வந்து குதிரை வண்ணாரை நாங்க ஆட்சியாளரா ஆக்குவோம் அப்படிங்கிற சொல்றக்கூடிய மன வலிமை கன்ஷிராம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணிக்கையில பலம் குறைந்த நபர்கள் தான், ஆனா சாதிய வன்கொடுமை அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க அருந்ததிர நாங்க முதலமைச்சராக்க முடியும்னு எங்களால சொல்ல முடியும். மார்த்தட்டி பெரியார்வாதிகள் யாராவது சொல்ல முடியுமா? இந்த தமிழ் இந்த மண்ணுல சொல்றதுக்கு நாங்க எதிர்பார்க்கலன்னா வேற எந்த மண்ணுல எதிர்பார்க்க முடியும்? கன்ஷிராம் வாதிகள் மட்டும்தான் சொல்ல முடியும். இதுதான் உண்மையான சமூக மாற்றம். ஒரு அருந்ததிர் வந்து முதலமைச்சரா இந்த மண்ணில் ஆனான்னா சமூக நீதிக்கான போராட்டம் தேவையா? சொல்லுங்க. அங்க சமூக மாற்றமே, அந்த சமூக நீதிக்கான போராட்டமே அங்க அவசியப்படாது. எல்லாமே கரெக்டா நடக்கும். இல்லை, இப்போ தலித் முதலமைச்சரான மாநிலங்களும் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் வந்து சமூக மாற்றம் நிலந்தரிச்சுன்னு சொல்றீங்களா? ஆக்சுவலாக இது வந்து கன்ஷிராமனுடைய காலத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்தது. வன்கொடுமை இம்மீடியட்டாக அந்த எஸ்சி அட்ராசிட்டிங்கிறது வந்து கன்ஷிராம் இருந்தபோது வந்து அதிகாரம் பெற்றால் சமூக நீதி போராட்டம் தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆமா, அதிகாரம் பெற்ற இடங்கள்ல நீங்க சொன்ன சமூக மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்குதா? அதாவது அந்த ஆட்சி இருக்கும் போது, அதாவது இது வந்து தேசிய அளவில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு வேலை. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் அதை எதிர்பார்க்க, தமிழ்நாட்டில் வந்து அந்த சமூக நீதிக்கான போராட்டம் உத்தரப்பிரதேசத்தில் 4 முறை வந்து கன்ஷிராமனுடைய கொள்கை ஆண்டிருக்குது. 4 முறை ஆளும் போதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து போராடலையே, சமூக நீதிக்காக போராடலையே. நிர்வாகம் கரெக்டாக வேலை செஞ்சிச்சே. நிர்வாகம் அந்த இடஒதுக்கீடுனா கரெக்டாக இடஒதுக்கீடு அங்கே போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி காவல்துறைக்கு வந்து போராட்டம் பண்ணி ஒரு SC ST அட்ராசிட்டி வழக்க பதிவு செய்ய வேண்டிய அவசியம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இல்லாமல் போச்சு.
தன்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா நிர்வாகமும் போராட்டம் இல்லாமல் சமூக நீதி உறுதி செய்யப்பட்டது. இங்கே ஒரு கவின் படுகொலைக்கு எத்தனை நாள் கழிச்சு போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வழக்க பதிவு 3 4 5 நாள் பிணம் உள்ளுக்கு இருந்து தான் அதுக்கப்புறம் நீதியை பெரியார் மண்ணில் பெற வேண்டியது இருக்கு. சரி, இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் நிறைய தலித் அரசியல் பேசக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கட்சியை தவிர மற்ற பெருவாரியான பேர் பாஜக அரசியலோட நெருக்கமாகி போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. கண்டிப்பாக இப்போ தேசிய அரசியலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் இது ஏன் இந்த முரண்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக இது கன்ஷிராமுக்கு அப்புறம் கேடர் பேஸ்டு மூவ்மெண்ட் இல்லாமல் போயிட்டு, ஆக்சுவலாக மூவ்மெண்ட் எமோஷனல் பேஸ்டாக சாதியை கூர்மைப்படுத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது பிஜேபி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சாதிகளை கூர்மைப்படுத்தி அவனுக்கு தெரியாத வரலாறு இவனா ஒரு வரலாறை எழுதி, அவங்களுக்கு வரலாறு நல்லா எழுத தெரியும், அந்த மாதிரி ஒரு வரலாறை இவனுக்கு மண்டையில் ஏற்றி விட்டு அந்த வரலாறு தான் நம்மளுக்கான விடுதலையை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துவாதிகள்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஒரு கருத்தியல் அடிப்படையிலான ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி தமிழகத்தில் பெரியாருடைய காலத்தில் அண்ணாவுடைய காலத்தில் கேடர் பேஸ்டாக எந்திரிச்சாங்க திராவிட இயக்கங்கள் கூட. அதில் இருக்கக்கூடிய மிச்ச மீதிகள் தான் இப்போல்லாம் தலைவராக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதுலாம் திராவிட இயக்கங்கள்லாம் கேடர் பேஸ்டாக கிடையாது. இல்லை என்னுடைய கேள்வி என்னன்னா, பட்டியல் சமூக மக்களுக்கான அரசியல் பேசக்கூடியவங்க இந்த வன்முகொடுமையை செய்யக்கூடியது சனாதன அரசியல், ஒரு பார்ப்பனிய அரசியல் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தியல் பார்வையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நெருக்கமாக இருக்கக்கூடிய, அதை செயல்படுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசியலோடு அந்த அம்பேத்கர் அரசியல் பேசக்கூடிய தலித் அரசியல் பேசக்கூடியவங்க நெருக்கமாக இருக்கிற இந்த முரண்பாடு எதனாலன்னு கேட்குறேன். அதாவது இவங்களுக்கு அந்த அம்பேத்கரிய கருத்தியலும் தெரியாது, பெரியாரிய கருத்தும் கிடையாது, மார்க்சிய கருத்தும் கிடையாதுங்க. சாதிக்கான ஒரு கருத்து மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. சாதினாலே சனாதனத்தோட இப்போ இயல்பாகவே நேச்சராகவே அவங்களோட தானே, இயற்கையாகவே அவங்களோட ஒன்று போகக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்லர்கள் முழுக்க பிஜேபியோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு மனநிலை இருக்குதுக்கான காரணம் என்ன? அது கருத்தியல் வறட்சி அங்கே இருக்குது. கருத்தியல் ரீதியாக சொல்லிக் கொடுக்கறத வேண்டிய தலைவர்கள் அங்கே இல்லாமல் போயிட்டாங்க. இங்கே தென்னகத்தில் வடக்க திருமாவளவன் போன்றவங்க கருத்தியல் ரீதியாக எடுத்தாங்க. ஆனால் இப்போ ஒரு ப்ராட் பேஸ்ட் அம்பேத்கரிசம் இல்லாததுனால அவங்களும் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ப்ராட் பேஸ்ட் அம்பேத்கரிசம்னா ப்ராட் பேஸ்ட் அம்பேத்கரிசம் பூலே சாகு மகாராஜ், நாராயணகுரு, பெரியாருடைய அம்பேத்கரிசம் தான் ப்ராட் பேஸ்ட் அம்பேத்கரிசம். பெரியாரை பேசினோம்னா அது ப்ராட் பேஸ்ட் அம்பேத்கரிசம். பூலேவை அங்கே பேசினா ப்ராட் பேஸ்ட் அம்பேத்கரிசம். நீங்கள் அம்பேத்கரை மட்டும் பேசினோம்னா அது நேரோ பேஸ்ட் அம்பேத்கரிசம். அது இந்தியா முழுக்க அந்த ஒரு ஆக்சுவலாக அம்பேத்கரிசத்தை பேசக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் நிறைய சாதிகளுக்கு உண்டான, ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு உண்டானவே போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிட்டு. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேசனா மாலாமாதியா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பிறகு வட இந்தியாலையும் சமார் வெர்சஸ் வால்மீகி, பீகார்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதி அம்பேத்கரிசம் இன்னைக்கு சுயசாதி கூர்மைப்படுத்தக்கூடிய அம்பேத்கரிசம்னா நாங்கள் தான் அதுக்கு ப்ரொப்ரேட்டர், வேற யாரும் பேசக்கூடாது அப்படிங்க. ஈவன் மகாராஷ்டிராவில் கூட அப்படித்தான், மகர்கள் கூட அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த சமூக உளவியல் ஒரு ப்ராட் பேஸ்ட் அம்பேத்கரிசத்துக்கு மாற்ற முடியாத ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மகாத்மா ஜோதிபா பூலே, சத்ரபதி சாகுஜி மகாராஜா, அப்புறம் நாராயணகுரு, தந்தை பெரியார் போன்ற கருத்துக்கள்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரும்போது தான் அங்கே ஒரு சாதி ரீதியான ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். அந்த சாதி நல்லிணக்கம் வரணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நல்லுறவு தான் ஒரு சாதி ரீதியான ஒரு நல்லுறவுக்கு வழிவகுக்கும். அந்த சாதி ரீதியான நல்லுறவு பிஜேபியில் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிஜேபி சமந்துட்டு வர்றது சனாதன தரம் இருக்குது. கன்சிராம் அவர்களுடைய பார்வையில், அம்பேத்கரிய பார்வையில் பாஜக அரசியல் எத்தகைய ஆபத்தானதான் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவங்க சமந்துட்டு வர்றதே சனாதனத்தை, சாதியை கூர்மைப்படுத்துறது தானே சமந்துட்டு வராங்க. இங்கே சமத்துவம் ஏற்படுத்திடக்கூடாது, சகோதரத்துவம், சாதிகளுக்குள்ள சகோதரத்துவம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தியல் அவங்க சமந்துட்டு வர்றாங்க. இது ஒரு பெரிய ஆக்சுவலாக என்னென்னா ஒரு டேஞ்சரஸான வைரஸ். இது கொரோனா வைரஸை கூட ஒரு கட்டத்தில் ஒரு இடைவெளியை பின்பற்றி அதை கூட நம்ம அழிச்சாச்சு. இந்த வைரஸ் ரொம்ப டேஞ்சரான வைரஸ். இதுவும் தமிழகத்தில் பெரியாருடைய மண்ணுக்கு வர்றாங்க அப்படின்னா பெரியார்வாதிகள் இங்கே செயல்படாமல் இருந்தது தான் அது காரணம். ஆக்சுவலாக நான் உன்னிப்பாக கிராமத்தில் நான் பார்த்தோம்னா பெரியார்வாதிகள் செயல்பட வேண்டிய அந்த செயல்பாடு பிஜேபிக்காரன் செயல்பட்டு இருக்கிறான். அதாவது
செயல் வந்து கருத்தியல் போராட்டம் குறைந்தது அப்படி புரிஞ்சுக்கலாமா? கருத்தியல், அந்த கருத்தியல் கொண்டு போறதுல வந்து நம்ம வந்து பெரியார்வாதிகள் தவறிட்டாங்க. அதை நம்ம வந்து மீண்டும் வந்து அந்த இடைவெளியை நம்ம போக்கணும் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டு வர்ற வேலையை செய்யும் பொழுது தான் இந்த கருத்தில் வந்து வேகமாக வந்து அடித்தட்ட மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். இவங்க அரசியல் அதிகாரத்தில் ஷேர் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லையே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தானே இயங்கிட்டு இருக்குது. இங்கே திராவிடவாதிகளுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநில மன்னர் மாதிரி இருக்கிறாங்க. அந்த குறுநில மன்னர்கள் வந்து அவங்க குடும்ப அரசியலை தான் செஞ்சுக்கிட்டாரு இருக்கிறாங்களோடைய. இப்படியே போச்சிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி இங்கே தமிழகத்தை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அந்த அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, அந்த கிராஸ் ரூட் ஒர்க் இருக்கு பாருங்க. கிராஸ் ரூட் ஒர்க் வந்து பக்காவா, அது ஒரு கேடர் பேஸ் தானே. அதுவும் பிஜேபி வந்து ஒரு கேடர் பேஸ்ட் மூவ்மெண்ட். அந்த கேடர் பேஸ்ட் மூவ்மெண்ட் வந்து ஒவ்வொரு சாதிகளை குறுமப்படுத்த வேண்டிய வேலை. பொம்பளை பற்றி பேசுறது, பணத்தை பற்றி பேசுறது, ஒவ்வொருத்தருடைய அந்த கருத்தியலை பற்றி அவங்க பேச்சிருக்காது. அந்த ஹேபிட், அந்த பழக்க வழக்கங்களை பற்றி பேசி மடைமாற்றம் செய்கிறது. அது எளிய மக்களுக்கு வந்து அது வந்து அந்த சீமான் பேசுகிறாங்கன்னா அதே மாதிரி தான் எளிய மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஆக்சுவலாக பெரியாருடைய கருத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு புரிதல், ஒரு வாசிப்பு திறன், ஒரு புரிதல் இது இருந்தால் தான். ஆக்சுவலாக ஸ்மால் மைண்ட் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் அ வெரி பிக் தாட். அதாவது சின்ன புத்தி இருக்கிறவங்களால பெரியாருடைய கருத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியாது, கன்ஷிராமனுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. அதனால சின்ன சின்ன அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மையமாக வச்சு பேசி அது வந்து அந்த மக்களை மடைமாற்றம் செய்து அதுதான் அரசியல்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை மாற்றணும் அப்படின்னா அதிகார பகிர்வு வந்து திராவிட இயக்கங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ஷேர் போய் சேரும் போது தான் அந்த இந்த கருத்தியல் வந்து அடித்தளத்தில் வந்து வேகமாக ரீச் ஆகும். அந்த வேலையை வந்து இங்கே பெரியார்வாதிகள் செய்யணும். சரி, நிறைவாக கேட்க வருது, பாஜக இது மாதிரி வலதுசாரி அரசியலை நோக்கி போகக்கூடிய தலித் அரசியலாக தன்னை நம்பிக்கிட்டு போகக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய கடைசி செய்திகள்? அதாவது இளைஞர்கள் வந்து இப்போ 30 வயசுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் லேட்டஸ்ட் அந்த 20 வயசு 15 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து ரொம்ப அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க. ப்ரெசண்ட்டு எப்படி யாருக்கு வாக்களிக்கணும், யார் வந்து நல்லவங்க யார் வந்து கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மொபைலில் இருந்தே பார்த்து புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு ஆற்றலும் வலிமையும் அவங்களுக்கு இப்போ வந்திருக்குது சமூக ஊடகத்தின் மூலமாக. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான வகுப்புகளை நம்ம போய் அந்த கன்ஷிராம பேசக்கூடிய நபர்கள், பெரியாரை பேசக்கூடிய நபர்கள், அந்த கருத்தியலை சம்மந்துட்டு இருக்கிற நபர்கள் எல்லாரும் வந்து நேரடியாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் வகுப்பு எடுக்க தான் போயிடணும். ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் வகுப்பு தான் வேகமாக அரசியல் ரீதியாக பேசும்போது அந்த செய்தி வந்து வேகமாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கிளாஸை வந்து ஒவ்வொரு பகுதியிலும் எடுக்கணும். அதுக்கு இளைஞர்கள் வந்து தயாராக இருக்கணும். இளைஞர்களும் தங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த தமிழகத்தை ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போகிறது, இங்கே வந்து ஒரு சமத்துவ சமுதாயம், ஒரு சாதிய பாகுபாடற்ற ஒரு சமுதாயம் வரணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை அப்படி வச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இளைஞர்களுக்கு வரணும். அதற்கு வரணும்னா பெரியாருடைய புத்தகங்களும் பெரியாருடைய சார்ந்த கருத்தியல் சார்ந்த மேடைகளையும் வந்து பட்டி தொட்டியெல்லாம் நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு கடப்பாட்டு பொறுப்பு இந்த கருத்தியலில் வகுப்படுத்தவங்களுக்கு இருக்குது. இளைஞர்கள் நேரடியாக வரமாட்டாங்க, இளைஞர்களுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் இளைஞர்கள்ட்ட போய் ரீச் ஆகலை. அதனால தான் வந்து அந்த செதறி ஓடிட்டு இருக்காங்க. எங்கே நல்லது கிடைக்கும், எங்கே வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குது. அது பெரியாருடைய கருத்துக்கள் வெகு சீக்கிரத்தில், கன்ஷிராமனுடைய கருத்து வெகு சீக்கிரத்தில் அந்த வேலையை செய்யுங்கிறத முழுமையாக நான் நம்புகிறேன். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கலாம். கன்ஷிராம் அவர்களுடைய அரசியல் பார்வைக்கும் சமூக நீதிக்கும் சமூக மாற்றத்துக்குமான இடைவெளி, அம்பேத்கரியத்துக்கும் கன்ஷிராம் அவர்களுடைய அரசியலுக்குமான ஒரு எந்த இடத்துல வேறுபடுகிறோம், எந்த அரசியலை நம்ம செஞ்சால் அனைத்துலக மக்களையும் கொண்டு வருவதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி.